இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாத்ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு பெண் பேருந்தில் ஏறி அமர்ந்த போது சீட்டில் இடம் போதாமல் இருந்தபடியால் அருகில் இருந்த பெண் அவரை திட்டிக் கொண்டே இருந்தாள். திட்டு வாங்கிய பெண்ணோ அதை சற்றும் பொருட்படுத்தாமல் எதிர்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாள். அப்பொழுது மறுபுறம் அமர்ந்திருந்த பெண் திட்டு வாங்கிய பெண்ணிடம், இவ்வளவு திட்டையும் வாங்கிக் கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என கேட்டாள். அந்த பெண் அவருக்கு புன்னகையுடன் இவ்வாறு பதிலளித்தாள்: எனது பயணம் மிக குறுகியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறேன் என்றாள். இந்த பதில் அந்த சண்டையிட்ட பெண்ணை யோசிக்க செய்தது. தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டாள். மேலும் என் பயணம் மிகவும் குறுகியது என்ற அந்த வார்த்தைகள் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட வேண்டும் எனவும் நினைத்தாள். இவ்வுலகில் நமது நேரம் மிகவும் குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பயனற்ற வாக்குவாதங்கள், பொறாமை, மற்றவர்களை மன்னிக்காத தன்மை ஆகியவை மனக்குழப்பத்தை உண்டாக்கி நம் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தான காரியங்கள். யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினார்களா? அமைதியாயிருங்கள், ஏனெனில் நம் பயணம் குறுகியது. யாராவது உங்களை காட்டி கொடுத்தார்களா? மிரட்டினார்களா? ஏமாற்றினார்களா? காரணம் இல்லாமல் அவமானப்படுத்தினார்களா? மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள், ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறுகியது. சிலர் நமக்கு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அமைதியாயிருங்கள், மன்னியுங்கள், ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறுகியது. உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவிக்கிறார்களா? அமைதியாயிருங்கள், ஏனெனில் நம் பயணம் குறுகியது. நம் பயணத்தின் நீளம் யாருக்கும் தெரியாது. அது எப்போது நிறுத்தப்படும் என்றும் யாருக்கும் தெரியாது. நாம் ஒன்றாக குடும்பமாக பயணம் செய்யும் நாட்கள் மிக குறைவு. எனவே சந்தோஷமாக வாழ பழகுங்கள். குற்றம் கண்டுபிடிக்கவும் குறை சொல்லவும் முற்படாதிருங்கள். அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் மற்றவர்களை மதிக்கவும் மரியாதையுடன் நடத்தவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறுகியது. வேதாகமத்தில் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு மிகுந்த வேதனையோடு புறப்பட்டு சென்ற தாவீதை சவுலின் வீட்டாரில் ஒருவனான சீமேயி என்பவன் தூஷித்து நோகடித்தான். நாம் தாவீதின் மனநிலையில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்போம்? ஆத்திரப்பட்ட அபிசாயையும் தாவீது அமைதிப்படுத்துகிறார். கர்த்தர் அறியாமல் என் வாழ்வில் எதுவுமே நேரிடாது. சீமேயி தூஷித்ததையும் கர்த்தர் அறிவார். அதை கர்த்தர் அனுமதித்தார். அவர் பார்த்து கொள்ளட்டும். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னதிலிருந்து கர்த்தர் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்பும் சீமைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம் பயணம் மிகவும் குறுகியது. பொறுமையாயிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா அவரோடு சமாதானமாய் இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த குறுகிய பயணத்திலே அப்பா நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக, ஆண்டவர் உம்முடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.